ட்ரம்பினுடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் இப்படி ஒரு எக்கனாமியை நோக்கி வேர்ல்டு வந்து ஆல்ரெடி நகர்ந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க சார்? அதான் எனக்கு வந்து அவங்க தான் வந்து குளோபலைசேஷனே ப்ரப்போஸ் பண்ணி இந்த கடந்த 30 வருஷமா வந்து இந்த வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, அப்புறம் வந்து இந்த குளோபல் ட்ரேட் ரூல்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஆன்டி டாரிஃப்ஸ், அப்புறம் வந்து ஆன்டி டம்பிங் ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரீ எக்கானமி இல்லைன்னா நாங்க இது பண்ண மாட்டோம்னு சொல்லி இப்ப கம்ப்ளீட்டா ஒரு 360 டிகிரி 180 டிகிரி யூ-டர்ன் 180 டிகிரி யூ-டர்ன் அடிக்கிறாங்க. கம்ப்ளீட்டா ஆப்போசிட் சைடுக்கு போய் ப்ரொடெக்ஷனிசம்க்கு போறாங்க ஆக்சுவலா. சோ அதனுடைய மெயின் காரணமே இந்த $37 ட்ரில்லியன் அமெரிக்கன் டெட் தான். அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியா அவங்க இப்போதைக்கு பாக்குற ஒரே ஆப்ஷன் வந்து வேர்ல்ட் எக்கானமியை கொலாப்ஸ் பண்றதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, ஓகே.